வணக்கம். தமிழ் செய்திகள். ராணிப்பேட்டை மாவட்டம் அகத்தியர் முனிவரால் வழிபட்ட திருத்தலமாக விளங்கும் அருள்மிகு ஸ்ரீ வன்னிவேடு திருக்கோவிலில் நடந்த மகா கும்பாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று கோவிந்தா கோவிந்தா என சிறப்பு வழிபாடு. ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை அடுத்த வன்னிவேடு கிராமத்தில் அகத்திய முனிவர் வழிபட்ட திருத்தலமாக விளங்கும் அருள்மிகு ஸ்ரீ புவனேஸ்வரி அம்பாள் சமேத அகதீஸ்வரர் திருக்கோவிலில் 25 ஆண்டுகளுக்கு பின்னர் இன்று நூதன ராஜகோபுர ஜீர்ணோத்தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக பெருவிழா வெகு விமர்சையாக பக்தர்கள் முன்னிலையில் நடைபெற்றது. முன்னதாக 2 நாட்கள் வேத பண்டிதர்கள் முதல் மற்றும் 2ஆம் 3ஆம் கால யாகசாலை பூஜைகளில் மந்திரங்கள் ஓத அனுக்ஷய் விக்னேஸ்வர பூஜை, கணபதி ஹோமம், நவகிரக ஹோமம், வாஸ்து சாந்தி ஹோமம் உள்ளிட்ட பல்வேறு ஹோமங்கள் நடைபெற்று இன்று அதிகாலை 4ஆம் கால யாகசாலை பூஜை, ஹோமம், திரவிய அகுதி, மகா பூர்ணாகுதி, யாத்ரதான சங்கல்பம் நடந்த வேத பண்டிதர்கள் யாகசாலையில் வைக்கப்பட்டிருந்த கலசங்களை கோவில் முழுவதும் கலச புறப்பாடு நடைபெற்று 5 நிலை ராஜகோபுரம் மற்றும் விமான கோபுரம், அம்பாள் மூலவர், நவகிரகங்கள், கொடிமரம் உள்ளிட்ட சன்னதிகளில் உள்ள கலசத்திற்கு பல்வேறு பூ மலர்களை கொண்டு சிறப்பு பூஜைகள் செய்து அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நடைபெற்ற பின்னர் மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கலசத்தின் மீது ஊற்றப்பட்ட புனித நீரை கோவில் வளாகத்தின் வெளியே இருந்த திரளான பக்தர்கள் மீது தெளிக்கப்பட்டது. தொடர்ந்து நடைபெற்ற கும்பாபிஷேக விழாவில் வன்னிவேடு கிராமம் உட்பட ராணிப்பேட்டை, வாலாஜா, ஆற்காடு உள்ளிட்ட மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சிவபெருமானை மனமுருகி வழிபட்டு சென்றனர். இந்த நிகழ்வில் தமிழக கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர். காந்தி, மாவட்ட ஆட்சியர் முனைவர் சந்திரகலா விஸ்வாஸ், பள்ளியின் தலைவர் கமலா காந்தி, தலைவர்கள் ஹரிணி தில்லை, சுஜாதா, வினோத், ஊராட்சி மன்ற தலைவர் கற்பகராணி, சக்திவேல் குமார், ஆதி திராவிடர் நலக்குழு அமைப்பாளர் சக்திவேல் குமார், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உள்ளாட்சி பிரதிநிதிகள், அரசு அதிகாரிகள், பொதுமக்கள், சமூக ஆர்வலர்கள், ஆன்மீக தொண்டர்கள் என பலர் கலந்து கொண்டனர்.